சம ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் வரை முன்னாள் ராணுவத்தினர் பொறுமை காக்க வேண்டுமென பிரதமர் மோடி வலியுறுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி மனதில் இருந்து என்ற தலைப்பில் ஞாயிறன்று காலை அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். முன்னாள் ராணுவத்தினருக்கு சம ஓய்வூதியத்தை உறுதி செய்யும் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் திட்டம் குறித்து மோடி பேசினார். சம ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக சொல்லி முந்தைய மத்திய அரசுகள் 40 ஆண்டு காலம் அரசியல் செய்ததாக குற்றம் சாட்டினார். ராணுவத்தினருக்கு சம ஓய்வூதியம் வழங்குவது என்பது பல சிக்கல்கள் நிறைந்த பிரச்சினை என்று கூறிய மோடி அப்பிரச்சினைகளை களைய அரசின் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். சம ஓய்வூதியத்துக்காக முன்னாள் படை வீரர்கள் 40 ஆண்டுகள் பொறுமையுடன் காத்திருந்ததை தனது பேச்சில் சுட்டிக்காட்டிய மோடி இந்த விவகாரத்தில் உள்ள சிக்கல்களை தீர்க்க தனக்கு கால அவகாசம் அளிக்க வேண்டும் என கோரினார். சம ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதில் தனது அரசு உறுதியுடன் இருப்பதாக மோடி தெரிவித்தார். புகையிலை பயன்பாட்டை குறைக்க உறுதியேற்க பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர் மூலம் அறிக்கை விடுத்துள்ளார். அதில் புகையிலை பழக்கத்தால் உண்டாகும் பாதிப்புகளை உலக புகையிலை ஒழிப்பு தினம் நமக்கு நினைவுபடுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். புகையிலை பயன்பாட்டை குறைப்பதில் நமக்குள்ள கடமையை இந்த நாள் உறுதிப்படுத்தி உள்ளதாகவும் ட்விட்டரில் மோடி கூறியுள்ளார். புகையிலை தயாரிப்புகளை சட்டவிரோதமாக விற்பதை தடுப்பதற்கு உலக சுகாதார நிறுவனம் எடுத்து வரும் முயற்சிகள் பாராட்டுக்குரியவை என்று கூறிய மோடி இந்த முயற்சியால் புகையிலை பயன்பாடு குறையும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக தேர்தல் பணிக்குழுவில் 50 பேரை நியமித்து பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். அதிமுக தலைமை அலுவலகம் ஞாயிறன்று வெளியிட்ட அறிக்கையில் ஆர்கே நகர் சட்டசபை தொகுதிக்கு அதிமுக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களாக 50 பேர் நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவைத் தலைவர் மதுசூதனன் துவங்கி ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், வைத்திலிங்கம் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். கோடை விடுமுறைக்கு பின்னர் திங்களன்று பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் அனைத்து துவக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள் மே 1ஆம் தேதியும், உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதியும் கோடை விடுமுறை துவங்கியது. ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவித்தபடி திங்களன்று பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் முதல் நாளன்றே பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும் என்றும் தொடர்ந்து சீருடை, நோட்டுகள் வழங்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடக்கும் ஆர்கே நகரில் மட்டும் புத்தகங்கள், சீருடைகள் உடனடியாக வழங்கப்படும் என்றும் முதல்வர் படம் இடம்பெற்றிருப்பதால் நோட்டுகள் பின்னர் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவை வரி உயர்வு காரணமாக முதல் வகுப்பு, ஏசி வகுப்பு சரக்கு கட்டணங்கள் திங்களன்று உயர்கிறது. வழக்கமாக 3.7% சேவை வரி விதிக்கப்படுகிறது. இதை 4.2% உயர்த்தி மத்திய அரசு அறிவித்தது. இதனால் ரயிலில் பயணிப்போர் 0.5% கூடுதல் சேவை வரி செலுத்த வேண்டும். இந்த சேவை வரி ஜூன் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படுவதாகவும் திங்களன்று ரயில் டிக்கெட் வாங்குபவர்களுக்கு இக்கட்டணம் பொருந்தும் என்றும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஜெயலலிதா வழக்கில் அப்பீல் செய்வது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று கர்நாடக சட்டத்துறை அமைச்சர் தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து ஜெயலலிதாவை விடுதலை செய்து கடந்த மே 11ஆம் தேதி கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்யாவிட்டால் நீதித்துறையே கேலிக்கூத்து போல ஆகிவிடும் என்றும் மேல்முறையீடு செய்வதில் இனியும் தாமதம் செய்யக்கூடாது என்றும் அரசு வக்கீல் ரவிவர்மகுமார் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இதுகுறித்து கர்நாடக சட்டத்துறை அமைச்சர் டி.பி. ஜெயச்சந்திரா பெங்களூரில் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ரவிவர்மகுமாரின் அறிக்கை கிடைத்துள்ளதாகவும் அறிக்கையை ஆராய்ந்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார். இந்நிலையில் இதுகுறித்து முடிவு செய்ய கர்நாடக அமைச்சரவை திங்களன்று கூடுகிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து சூசகமான பதில் அளித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் பொன் ராமகிருஷ்ணன். கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை பணிக்கான அலுவலகத்தை நாகர்கோவிலில் திறந்து வைத்த பின்னர் அவர் நிருபர்களை சந்தித்தார். திமுக, அதிமுக ஆட்சிக் காலத்தில் இடைத்தேர்தல் எப்படி நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் ஜெயலலிதாவுக்கு எதிராக போட்டியிடும் நிலை ஏற்படுமா என்று இப்போது சொல்ல முடியாது என்றும் அவர் கூறினார். கோடை வெயிலுக்கு பலியானோரின் எண்ணிக்கை 2207 உயர்ந்துள்ளது. 2005 இருந்த இந்த எண்ணிக்கை ஒரே நாளில் 200 கடந்து 2207 உயர்ந்தது. அதிகபட்சமாக ஆந்திர மாநிலத்தில் 600 பேர் பலியாகியுள்ளனர். பிரகாசம் மாவட்டத்தில் மட்டும் 300க்கும் மேற்பட்டோர் வெயிலால் இறந்துள்ளனர். தெலுங்கானா மாநிலத்தில் 542 பேரும், ஒடிசாவில் 21 பேரும் இந்த கோடை வெயிலுக்கு பலியாகியுள்ளனர். பெற்றோர் நிச்சயம் செய்த திருமணத்தை கடைசி வரை போராடி தடுத்து நிறுத்தினால் பள்ளி மாணவி. குழந்தை திருமண முறையானது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்றளவிலும் புரையோடி போயிருக்கிறது. ஆனால் எங்கோ ஒரு மூலையில்தான் சிறு வயது பெண்கள் தங்களது திருமணத்துக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துகின்றனர். மத்திய பிரதேச மாநிலம் விதிஷா மாவட்டத்தைச் சேர்ந்த 16 வயது மாணவி தனக்கு பெற்றோர் ஏற்பாடு செய்த திருமணத்தை எதிர்த்து சண்டை போட்டாள். திருமணம் வேண்டாம், மேற்கொண்டு படிக்கப் போகிறேன் என்று இறுதி வரை போராடினாள். அவளது போராட்டம் பற்றி கேள்விப்பட்ட போலீசார் விரைந்து வந்து பழமையில் ஊறி போயிருந்த பெற்றோரிடம் இருந்து மாணவியை மீட்டனர். குடும்ப மானத்தை வாங்கிவிட்டதாக கூறி அந்த மாணவியை வீட்டை விட்டு பெற்றோரை விரட்டியதால் அவளை சிறார் காப்பகத்தில் போலீசார் ஒப்படைத்துள்ளனர்.
புதுச்சேரி ரயில் நிலையத்தை முற்றுகையிட வந்த தமிழ் அமைப்பினரை கைது செய்ய முயன்றபோது போலீஸ் வாகனம் மீது செருப்பு வீசப்பட்டது. சப் இன்ஸ்பெக்டர் மீதும் வீச முயன்றதால் பதற்றம் உண்டானது. சென்னை ஐஐடி மாணவர் அமைப்பிற்கு தடை விதிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்து தமிழ் அமைப்பினர் புதுச்சேரி ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். 30க்கும் மேற்பட்டவர்களை ஒதியஞ்சாலை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்ற முயன்றபோது போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் போலீஸ் வாகனத்தின் மீது செருப்பை வீசினார். செருப்பை அகற்ற முயன்ற சப் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மீதும் செருப்பு வீச முயன்றதால் பதற்றம் நிலவியது. இச்சம்பவத்தால் புதுச்சேரி ரயில் நிலையம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஓசூர் அருகே சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த விவசாயி சிறையில் அடைக்கப்பட்டார். ஓசூர் அடுத்த முகளப்பள்ளி கிராமத்தில் வெங்கடேசப்பா ரத்தினம்மா தம்பதியர் ஒரு தோட்டத்தில் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களது 14 வயது மகள் வீட்டில் தனியாக இருந்தபோது விவசாயி அப்பையா ரெட்டி என்பவர் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து பாகலூர் போலீசில் பெற்றோர் புகார் அளித்தனர். தலைமறைவாக இருந்த அப்பையாவை கைது செய்த போலீசார் ஓசூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்திய மருத்துவர் சங்கம் புதுச்சேரி கிளை மாணவர் பிரிவு சார்பில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் கோலப்போட்டி நடந்தது. புதுச்சேரியில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை ஒட்டி மருத்துவர் சங்கம் சார்பில் புகையிலை ஒழிப்பு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ரங்கோலி கோலங்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்தன. புகையிலையால் மனித இனம் சந்திக்கும் உடல் சார்ந்த பிரச்சினைகளை முகத்தில் வண்ணங்கள் மூலம் கல்லூரி மாணவர்கள் வெளிப்படுத்தியது பார்வையாளர்களை கவர்ந்தன. புகையிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு பாதிப்புகள் குறித்த ஆலோசனை படம் திரையிடப்பட்டது. தனது 12 ஆண்டுகள் சேகரிப்பில் 378 நாடுகளின் கரன்சி, 323 நாடுகளின் நாணயங்கள், 330 நாடுகளின் தபால் தலைகள் என்று கோவை இளைஞர் சாதனை புரிந்துள்ளார். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஜெயேஷ்குமார் பொழுதுபோக்குக்காகத்தான் நாணய சேகரிப்பில் ஈடுபட்டார். போக போக நாணய சேகரிப்பு சாதனை முயற்சியாகிவிட்டது. இவர் தனது 12 ஆண்டுகள் சேகரிப்பில் 378 நாடுகளின் கரன்சிகள், 323 நாடுகளின் நாணயங்கள், 330 நாடுகளின் தபால் தலைகளை தன் வசம் வைத்துள்ளார். இவற்றை பொதுமக்களின் பார்வைக்காக கண்காட்சியாக வைத்திருந்தது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. 1898 வெளியான உலகின் மிகப்பெரிய பணத்தாள், 1917 வெளியான உலகின் மிகச்சிறிய பணத்தாள் மற்றும் தங்கம் வெள்ளியிலான தபால் தலைகள் என்று அனைத்தும் பொக்கிஷமாக காட்சியளித்தன. சேகரிப்பு மட்டுமின்றி இவற்றை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் விதமாக இதுவரை 10க்கும் மேற்பட்ட கண்காட்சியை இவர் நடத்தியுள்ளார். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலா வந்தார். புதுச்சேரி யூனியன் காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாற்றில் கடந்த 15ஆம் தேதி தர்பாரணீஸ்வர கோவில் பிரம்மோற்சவ விழா துவங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தங்க காக்கை வாகனத்தில் சனீஸ்வர பகவான் வீதி உலா வந்தார். ஆண்டுக்கு ஒருமுறை பிரம்மோற்சவ விழாவின் போது மட்டுமே தங்க காக்கை வாகன வீதி உலா வருவதால் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வான வேடிக்கை நடந்தது. ஞாயிறன்று இரவு தெப்போற்சவம் நடக்கிறது. சோரியாங்குப்பம் செங்கழுநீர் அம்மன் கோவில் உற்சவத்தையொட்டி நடந்த சவப்பாடை நேர்த்தி கடன் நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட சோரியாங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள செங்கழுநீர் அம்மன் கோவில் செடல் உற்சவம் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் சுவாமி வீதி உலா மற்றும் விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம், சவப்பாடை நேர்த்திக்கடன் மற்றும் செடல் உற்சவம் நடந்தது. இதில் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சவப்பாடையில் படுத்து ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 20,416 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,552 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,400 ரூபாயாக இருந்தது. 5 குழந்தைகளை தத்தெடுக்க நடிகை ஹன்சிகா முடிவெடுத்துள்ளார். தனது ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுப்பது ஹன்சிகாவின் வழக்கம். இதுவரை 25 குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களுக்கான கல்வி, உணவு, தங்கும் இடம் ஆகியவற்றின் செலவுகளை ஹன்சிகா ஏற்றுள்ளார். இந்த வரிசையில் வரப்போகும் அவரது பிறந்த நாளுக்கு மேலும் 5 குழந்தைகளை தத்தெடுக்க உள்ளார். சினிமாவுக்கு வராவிட்டாலும் இப்பணியை செய்திருப்பேன் என்று தெரிவித்துள்ள ஹன்சிகா, மும்பை புறநகரில் இந்த குழந்தைகளுக்காக தனியாக ஒரு இல்லம் கட்டவும் முடிவு செய்துள்ளாராம். குளிர்பான விளம்பர படத்தில் நடிக்க நடிகர் சிவகார்த்திகேயன் மறுத்துவிட்டார். நடிகர் விஜய் துவங்கி விக்ரம், ஆர்யா, விஷால் வரைக்கும் விளம்பர படங்களில் தலை காட்டாதவர்களே இல்லை என்றாகிவிட்டது. ஆனால் ஆரம்ப காலத்தில் இருந்தே விளம்பர படங்களில் நடிக்க மாட்டேன் என்று நடிகர் அஜித் விடாப்படியாக இருந்து வருகிறார். துணிக்கடை விளம்பரங்களில் நடித்த நடிகர் சிவகார்த்திகேயனும் தற்போது விளம்பர படத்தில் நடிக்க மறுத்துவிட்டாராம். அவர் நடிக்க மறுத்தது ஒரு குளிர்பான நிறுவன விளம்பரத்தில்தான். உங்கள் குளிர்பானத்தை நானே குடிக்க மாட்டேன், அப்படி இருக்கும் போது எப்படி மற்றவர்களை குடிக்க வைக்க முடியும் என்று கூறி விளம்பர நிறுவனத்தை திருப்பி அனுப்பிவிட்டாராம் சிவகார்த்திகேயன்.